ஒரு பக்கம் ஏசி ஆஃபீஸு, லேப்டாப்பு, மந்த்லியான சேலரி, அப்ரைசல் வந்துடும், ப்ரொமோஷன் வந்துடும். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மண் வாசனை, விவசாய நிலம், சூரியன், இயற்கை அப்படின்னு இருக்குது. ஒருத்தன் ஐடியில் ஜாபில் இருக்கான், மாதம் 1,50,000 சம்பாதிக்கிறான். ஆனால் பிபி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒழுங்காக நல்ல ஸ்லீப் இல்லை. இன்னொருத்தன் ஃபார்மிங் பண்ணுறான், மாதம் 40,000 தான் சம்பாதிக்கிறான், ஆனால் ஹாப்பியாக இருக்கான். அப்போது சக்ஸஸ் எது, மணியா இல்லை பீஸா? இன்றைக்கி டீப்பாக பார்க்கலாம். ஐடி லைஃப் ரியாலிட்டியை பார்த்துருவோம். ஸோ ஐடி லைஃப் ரியாலிட்டியில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மினிமம் 20,000 சேலரி இருக்கும், ஒரு 60,000 வரைக்கும் இருக்கும். நீங்கள் மிட் லெவல் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் சேலரியே 80,000 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். சரி, சீனியர் ஆஃபீஸராக, சீனியர் ஐடி எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் எவ்வளோ வேணால் இருக்கலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி. சரி, ரெகுலராக இன்கம் வருது, மந்த் எண்ட் ஆனால் சேலரி வந்துடுது, உங்களுக்கு நிறையா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்குது. யூஎஸ்ஏ போகலாம் ஆன்சைட்டுக்கு, யூரோப் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், துபாய் போகலாம், சிங்கப்பூர். நீங்கள் ரிமோட்டில் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமான கம்ஃபர்ட்டான லைஃப். ஏசி இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, பிஎஃப் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளவும் இருந்தும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்ன? ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு மீட்டிங் இருக்கும், டெட்லைன் இருக்கும், டார்கெட் இருக்கும், மேனேஜர்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கும், மேனேஜர் ப்ரெஷர் இருக்கும், கிளைண்ட்டு இன்டர்வியூ இருக்கும், கிளைண்ட்டு மீட்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், ஐ ப்ராப்ளம் வரும், ஒபிசிட்டி வரும், டயபெட்டிக்ஸு, பிபி. ஸோ இந்த மாதிரி இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா ஏஐ ஃபியரு. இது 2026 ட்ரெண்ட் இல்லையா? ஸோ ஏஐ ஸ்லோவாக கோடிங்க்கு வருது, அப்போ டெஸ்டிங்க்கு வருது, சப்போர்ட்டுக்கு வருது, அப்போ டாக்குமெண்டேஷனுக்கு வருது. அப்போது பல ஐடி எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, என்னோடய ஜாப் சேஃபாக இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே நம்ம ஃபார்மிங் லைஃப் ரியாலிட்டிக்கு வருவோம். பீஸ்ஃபுல்லான லைஃபு, நேச்சரு, ஃப்ரெஷ்ஷான ஏரு, டிராஃபிக் கிடையாது, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் கிடையாது, ஒரு பயங்கரமான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நீங்களே க்ரோ பண்ணுறீங்க. ஃப்யூச்சர் டிமாண்டு பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபுட் டிமாண்ட் கண்டிப்பாக இதுக்கு முடிவே கிடையாது. ஏஐ ஃபுட்டு சாப்பிடுமாங்க? கிடையாது. ரோபோட் ஃபுட்டு சாப்பிடுமாங்க? கிடையாது. ஆனால் மனுஷன் எப்பயுமே ஃபுட்டு தேவை மனுஷனுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் டிமாண்ட் ஃபார் எவர் இருக்குங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மழை இல்லை அப்படின்னா பிரச்சனை, மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை, வெயில் அதிகமாக அடித்தாலும் பிரச்சனை, பூச்சி ஒரே நைட்டில் உங்கள் க்ராப்ஸை டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். சரி, மார்க்கெட் ப்ரைஸு தக்காளி இந்த வாரம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கும், அடுத்த வாரம் வெறும் 5 ரூபாய்க்கு விற்கும். லேபர் பிரச்சனை, ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் இஷ்யூவு. சரி, ஏன் நிறைய ஐடி பீப்புள் ஃபார்மிங்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க? யூடியூப்பில் நீங்களே பார்க்குறீங்க பல சக்ஸஸ் ஸ்டோரிஸு. அப்போ ஐடி எம்ப்ளாயீஸும் தானே பார்க்குறாங்க. ஐடி எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு நானும் ஃபார்மர் ஆகணும். கார்ப்பரேட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நானும் ஆர்கானிக் ஃபார்மராக மாறணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, நானும் ஒரு டெய்ரி ஃபார்மராக மாறணும். மாட்டுப்பண்ணை வச்சு நான் பால் சொசைட்டிக்கு விற்கணும். ஸோ எல்லாருமே சக்ஸஸ் ஆகுறாங்களா? இல்லை. ஏன்? என்ன ரியாலிட்டி இதில்? நிறையா இருக்குது. சரி, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பற்றி பார்ப்போம். அவங்களுக்கு ஆல்ரெடி லேண்ட் இருக்கும், ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கும், ஃபார்மிங் நாலேஜ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, பேஷன்ஸ் பொறுமை இருக்கும். இவங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஐடியிலேருந்து ஃபார்மிங்க்கு வந்தால் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டு பீப்புள் யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் ஈஸின்னு நினைக்கிறாங்க, வில்லேஜ் லைஃப் சூப்பராக இருக்குன்ட்டு ஜம்ப் பண்ணி வராங்க. 2 வருஷத்தில் லாஸ் ஆயிடுது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஐடிக்கே பேக் அடிச்சிடுறாங்க. சரி, ரியல் யூடியூப் ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். யூடியூப்பில் அதிகமாக மோஸ்ட்லி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தாங்க வரும், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அந்த அளவுக்கு வராது. இப்போ 100 பேர் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 20 பேர் சக்ஸஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஒரு 30 பேர் ஆவரேஜ், 50 பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. சரி, நம்ம ஏர்னிங் கம்பேரிசன் பார்ப்போம் ஃபார்மிங்க்கும் ஐடிக்கும். ஐடியில் கண்டிப்பாக மந்த்லி ஃபிக்ஸ்டு ஸ்டேபிள் சேலரிங்க, 50,000 3 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இயர்லி உங்களால் கால்குலேட் பண்ணிட முடியும், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஃபார்மிங்கில் நீங்கள் மந்த்லி 0வும் வரலாம், 20,000 வரலாம், 2 லட்சமும் வரலாம், 10 லட்சமும் வரலாம்.
இது வந்து அன்பிரடிக்டபிள், அன்ஸ்டேபிளுங்க. இது தாங்க டிஃப்ரென்ஸு. சரி, ஃப்யூச்சர் ட்ரெண்டை பார்த்துருவோம். ஐடி ப்ளஸ் ஃபார்மிங் காம்பினேஷன், இது தாங்க ஃப்யூச்சர் ட்ரெண்டு. என்ன பண்ணுறாங்க, ஐடி எம்ப்ளாயீஸு வீக்கெண்டில் ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஆர்கானிக் பிராண்ட் பண்ணுறாங்க, டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் போகிறாங்க, அப்புறம் ஃபார்முக்கு டூரிசம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது தாங்க ஃப்யூச்சர். நீங்கள் வந்து பியூர் ஃபார்மிங்கும் பண்ணக்கூடாது, பியூர் ஐடிலையும் இருக்கக்கூடாது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் மாடலாக இருக்கணும். யார் ஃப்யூச்சரில் ஜெயிப்பாங்க? கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங், ஹைட்ரோஃபோனிக்ஸ், வெர்டிக்கல் ஃபார்மிங், டெய்ரி ஃபார்மிங், ஃபார்ம் டூரிசம், டைரெக்டாக கஸ்டமருக்கு பிராண்டிங் பண்ணுறது, ஒரு நேச்சுரல் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறது. இதில் தாங்க மணி இருக்குது. இதில் நிறைய இருக்குங்க. நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஈஸியாக சொல்லிட்டேன் ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு. நீங்கள் வந்து நிறைய வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸுங்கிறது நீங்கள் ஒரு சின்னதாக இடம் இருந்தால் கூட அதில் ஒரு ப்ராப்பரான ஒரு டேபிள் மாதிரி செட்டப் நம்ம ரெடி பண்ணி அதில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் நம்ம அதுலேயே வந்து கீரைங்க, ஃப்ரூட்ஸு, ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம், ஒரு சின்ன இடத்துலையேங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங் நம்ம ஆஃபீஸ்க்கு சைட்லேயே நம்ம வந்து வெர்டிக்கல் ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடம் வந்து கம்மியாக இருந்தால் கூட அதில் அதுக்கான ஈல்டு வந்து பிளானிங் இருக்குது வெர்டிக்கலில், ஹைட்ரோஃபோனிக்ஸில். ஸோ அது ஒரு பெரிய டாப்பிக்கு. நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். சரி, இதில் இருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் 60 வயசில் ஐடி எம்ப்ளாயீஸ் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபேமிலிக்கு டைமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் மணி அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணவே இல்லை. ஸோ 2 பேர்த்துக்குமே ரெக்ரெட் இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணி மட்டும்தான் நீடு, மணி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஐடி ஜாப் தாங்க பெட்டரு. உங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்னா ஃபார்மிங் தான் பெட்டருங்க. உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா கண்டிப்பாக ஐடி ப்ளஸ் ஃபார்மிங் சைடு பிஸ்னஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ட்ரெண்டு என்னென்னா, பல ஸ்மார்ட் பீப்புள் ஐடி ஜாப்பை விட்டுட்டு முழுசாக ஃபார்மிங் போகலை, ஐடி இன்கம்மை யூஸ் பண்ணி லேண்டு வாங்குகிறாங்க, ஃபார்மை டெவலப் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க. இது தாங்க இந்த 2026லேருந்து 2030 வரைக்கும் இருக்கிற ஸ்மார்ட் மாடல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.